வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நவ ஆசன், போட் போஸ். நல்ல போட் மாதிரி உங்கள் உடம்ப நடுவில் இடுப்பு பகுதி மட்டும் கீழே இருக்கும், தோள்பட்டை தலை இந்த பக்கம் தூக்கி இருக்கணும், காலும் இந்த பக்கம் தூக்கி இருக்கணும். இப்படி படுத்துட்டு இருக்கீங்க. 45 டிகிரி ஆங்கிள், காலும் 45 டிகிரி தூக்கணும், கைகளும் தலையும் சேர்த்து இந்த பக்கம் 45 டிகிரி தூக்கணும். இவ்வாறு செய்வதனால் என்ன பலன் பெறும் அப்படின்னா, வயிற்றில் இருக்கிற தசைகள் இறுக்கமெல்லாம் குறையும். அதே நேரத்தில் உங்களுடைய உப்புசம், வயிறு உப்பசமாக இருக்கிறது குறையும். பெல்லி ரெடியூஸ் ஆகும். பெல்லி ரெடியூஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க நிதானமாக இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 10 நாளில் உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சாவது இடுப்பு பகுதியில் இருக்கிற சதைகள் குறையும். இந்த நவாசன் இளைஞர்கள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே கட்ஸாக இருக்கும். டைட் ஃபிட்ஸ் ட்ரெஸ் போட்டால் அழகாகவும் தெரியும். இந்த நவாசனம் எப்படி செய்வோம்னு பார்ப்போம். கால் ரெண்டும் நேராக நீட்டி வச்சுக்கோங்க. கைகள் ரெண்டும் தலைக்கு மேலே தரையில் பதிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது முதல்ல கால் ரெண்டும் 45 டிகிரி ஆங்கிள் மேலே தூக்கணும். நீங்கள் படுத்திருக்கிறது அதிலிருந்து 45 டிகிரி தூக்கணும். மூச்சை இன்ஹேல் ஆர் எக்ஸேல், மூச்சை இழுத்து வச்சுக்கலாம் அல்லது வெளிவிட்ட நிலையிலே இருக்கலாம். மெதுவாக காலை தூக்கி வச்சுக்கோங்க. அப்போயும் உங்களுக்கு நடுக்கம் தெரியும். அடுத்தபடியாக உங்கள் தலை மற்றும் கைகளை உயர்த்தி கொண்டு சோல்பட்டையை நேராக வச்சுக்கோங்க. 10 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக விடும், காலையும் தலையும். இப்போ மூச்சை நார்மலாக பண்ணி பாருங்க, இழுத்து விட்டு பாருங்க. முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நடுக்கம் இருக்கும். வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு ஒரு தளர்வடைய செய்யும். மீண்டும் மறுபடியும் செய்வோம். மெதுவாக காலை ஒரு 45 டிகிரி ஆங்கிள் தூக்குங்க. கையை தலையும் சேர்த்தா மாதிரி டென் கவுண்ட் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஆசனம் சின்ன பசங்களை நல்லா செஞ்சிருவாங்க, இளைஞர்கள் நல்லா பண்ணுவாங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்க 2 காலையும் முதல்ல கொஞ்சம் லூசனாக இடுப்பு பகுதியில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஒரு அடிக்கு உங்கள் கையை அதே மாதிரி தலைக்கு மேலே தூக்கி தரையில் வச்சுக்கோங்க. மூச்சு விட்டுக்கிட்டே தான் செய்யணும். இந்த ஆசனம் மட்டும் செய்யும்போது மூச்சு விடுங்க. திருப்பி மறுபடியும் மூச்சு இழுத்துட்டு படுத்துக்கோங்க. ஒரு 5 முறை செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் வயிறு எவ்வளோ சுருங்கி இருக்குன்னு, அந்த தசைகள் எவ்வளோ தளர்வடைஞ்சிருக்கு, உங்கள் பெல்லி எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு தெரியும். மறுபடியும் செய்யுங்க. எக்ஸேல், அப், இன்ஹேல், டவுன். கொஞ்சம் கால் தூக்கம், பாதம் அப்படி தூக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எழுந்து வரும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி அழுத்தி வைங்க. எக்ஸேல், அப், இன்ஹேல், டவுன். மீண்டும் காலை தளர்வ வச்சுக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் கொண்டு வந்து சாந்தி ஆசன் பண்ணி பாருங்க. பிரீத் இன்ஹேல், எக்ஸேல். இளைஞர்கள்லாம் 6 பேக் வேணும்னு விரும்புகிறவங்க நல்லா ஒரு முறை பாருங்கள். மறுபடியும் செய்கிறேன். ஜிம்முக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே உங்களுடைய தரைவிரிப்பிலே உட்காந்துட்டு நிதானமாக செய்யலாம். படுத்துக்கோங்க. 2 காலும் நேராக நீட்டி வச்சுக்கோங்க. கைகள் ரெண்டும் தலைப்பகுதிக்கு தரையில் வச்சுக்கோங்க. 45 டிகிரி காலை மெதுவாக தூக்கி வச்சுக்கோங்க. திருப்பி கையும் தலையும் உடம்பும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஃபார்வேர்டில் ஒரு 45 டிகிரி கொண்டு வாங்க.
10 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் வைங்க. தோள்பட்டையை நேராக வைங்க. எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ உயர்த்தி பாருங்கள். உயர்த்த அந்த 6 பேக் கண்டிப்பாக வரும். ஒரு வாரத்திலேயே நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 3 முறை செய்யலாம் இந்த மாதிரி ஆசனத்தை. கவுண்டிங் 10 வச்சுக்கோங்க. திருப்பி முடிக்கும்போது சாந்தி ஆசனில் நிதானமாக மூச்சு சுவாசத்தை விட்டு பாருங்கள் ஒரு முறை. கண்டிப்பாக நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போதே உங்களுடைய நெஞ்சு பகுதியிலேருந்து கொஞ்சம் உள்பக்கமாக அழுந்து இருந்தாலே உங்களுடைய ஆரோக்கியமான வயிறை அங்கே காமிக்கும். இந்த மாதிரி ஆசனம் செய்ய செய்ய நல்லாவே உள்ள அழுத்தமாக இருக்கும் வயிறு. உள்ள வரைக்கும் நல்லா போயிட்டு வெளியே வரும். அதுவே உங்களுக்கு முதல்ல ஒரு படிக்கல் தெரியும். என்ன நேயர்களே, இன்றைய ஹெல்த்தி டிப்ஸ் பார்ப்போமா? கருவேப்பிலையை நல்ல மையை அரைச்சி சூடான தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சிங்கன்னா அது கருநிறமாக வரும். அந்த எண்ணெயை குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக கருப்பாக இருக்கும் முடி, பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கும். பழைய காலத்தில் அதுதான் ஹேர் டை. இதே போல் கருவேப்பிலையை காலையில் ஒரு 10 இலை பறித்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ளார இருக்கிற பூச்சி புழுலாம் செத்து போயிடும். வயிற்று புண்ணும் ஆறும், வாய் துர்நாற்றமும் இருக்காது. கருவேப்பிலை எல்லாரும் எடுத்து போட்டுடுறோம், ஆனால் சமைச்ச பிறகும் அந்த கருவேப்பிலை சாப்பிடுங்க. ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நவாசன் வயிற்றில் இருக்கிற தசைகள்லாம் குறையத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போல் கருவேப்பிலை சாப்பிட்டு உங்கள் வயிற்றையும் நல்லா வச்சுக்கலாம், தலைமுடியும் கருப்பாக வச்சுக்கலாம். மீண்டும் நாளை இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.